முதன்மை செய்திகள் 50 பகுதியில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக கொளத்தூர் வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அந்த பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமது சொந்த தொகுதியான கொளத்தூரில் உள்ள GKM காலனியில் அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அங்கு 15 இணைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி மணமக்களை வாழ்த்தினார். முன்னதாக திருமண மண்டபத்தின் நுழைவு வாயிலில் உள்ள அண்ணா சிலையையும் அவர் திறந்து வைத்தார். தன் வெற்றிக்கு பின்னால் தனது மனைவி துர்கா இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எவ்வளவோ கொடுமைகளை தாங்கிக் கொண்டு தன் மனைவி உற்சாகப்படுத்தியதாக நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டார். மனைவி சொன்னால் கேட்க வேண்டும் எனவும் மணமகன்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் போல செயல்படாமல் எதிரி கட்சித் தலைவராக செயல்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் மாற்றப்பட்டதற்கு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழகத்தில் வாக்காளர் நீக்கம் தொடர்பான பட்டியல் வெளியான பிறகு கருத்து தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முடக்க நினைப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது அறிக்கையில் தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக் கூடாது என்ற பாசிச பாஜகவின் எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி வருவதாக சாடியுள்ளார். தேர்தலுக்காக லேப்டாப் கொடுக்கப்படுகிறது போன்ற ஒரு பொய் பிம்பத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்த முயல்வதாக உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150ஆக உயர்த்தப்படும் என்ற திமுக வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். முதல்வரின் விமர்சனத்திற்கு எதிர்வினையாற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பழனிசாமி 100 நாள் வேலை திட்டத்தின் பணி நாட்களை 150ஆக உயர்த்தாமல் பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச முதல்வருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று வினவியுள்ளார். திமுக ஒரு தீய சக்தி என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் திமுகவும் பிரச்சனையும் பெவிகால் போட்டு ஒட்டிய நண்பர்கள் போல பிரிக்க முடியாதவை என்று தெரிவித்தார். நீட் ரத்து, கல்விக்கடன் ரத்து என்று பல வாக்குறுதிகளை அளித்து திமுக ஏமாற்றியதாக கூறிய விஜய் சொன்னார்களே செய்தார்களா என்றும் வினவினார். தேர்தல் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கு சம்பந்தமில்லாதவர்களையும் எதிர்க்கும் ஐடியா இல்லை என தாவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு பரப்புரையில் அரசியல் எதிரி கொள்கை எதிரியை மீண்டும் குறிப்பிட்டு பேசினார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக எனவும் விஜய் குறிப்பிட்டார். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்து என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் ஈரோடு கடப்பாறை பெரியார் என்று புகழாரம் சூட்டினார். அண்ணா எம்ஜிஆரை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது எனவும் விஜய் பேசினார். அண்ணா எம்ஜிஆரிடமிருந்து தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரோடு பரப்புரையின் போது ஸ்பீக்கர் ஸ்டாண்ட் மேல் ஏறி நின்ற தொண்டரை விஜய் அன்பாக கண்டித்தார். மேலிருந்து கீழே இறங்கிய தொண்டருக்கு பறக்கும் முத்தம் கொடுத்தார். இதனிடையே விஜயின் பிரச்சார கூட்டத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உட்பட தொண்டர்கள் 2 மயங்கி விழுந்தனர். அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஈரோட்டில் பரப்புரையில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சின் முடிவில் தொண்டர்கள் கூட்டத்தோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டார். பின்னர் தான் எடுத்த செல்ஃபி வீடியோவை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். செங்கோட்டையின் போல் பலர் தாவேகாவில் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு பரப்புரையில் பேசிய அவர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது பெரும் பலம் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விஜய்க்கு செங்கோலை நினைவு பரிசாக வழங்கினார். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம்.
விஜய் நல்லவர், ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மக்களுக்காக கடமையாற்ற வந்துள்ளார் என தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். ஈரோடு பெருந்துறையில் நடைபெற்ற விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர், புரட்சி தலைவரை பார்த்துள்ளேன், ஆனால் புரட்சி தளபதி விஜய் தான் என கூறினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் விஜய் கை காட்டுபவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். திமுக தீய சக்தி என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கொலைகார சக்தி என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். கரூரில் வெயிலில் உணவு குடிநீரின்றி மக்களை காத்திருக்க வைத்தவர் விஜய் எனவும், காலதாமதம் ஏன் என்று கூறினால் மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் எனவும் TKS இளங்கோவன் விமர்சித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் கடந்த திங்கட்கிழமை தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாயை கடந்து மக்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. பின்னர் செவ்வாய்க்கிழமை ஒரு சவரன் 98,800 ரூபாயாக குறைந்த நிலையில் புதன்கிழமை மீண்டும் 99,200 ரூபாயாக உயர்ந்தது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் 12,440 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 99,520 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 2,24,000 ரூபாயை எட்டியுள்ளது. 1 கிராம் 224 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா பெரிய முடிவுகளை வேகமாக எடுத்து குறித்த காலத்தில் நிறைவேற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி தலைநகர் மஸ்கட்டில் இந்திய சமூகத்தினரிடம் பேசினார். தீபாவளி பண்டிகை யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், நமது தீபங்கள் இனி உலகெங்கும் ஒளியை வழங்கப் போவதாக தெரிவித்தார். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பான புதிய மசோதா கூச்சல் குழப்பத்திற்கிடையில் மக்களவையில் நிறைவேறியது. இது தொடர்பாக 8 மணி நேரம் நடந்த நீண்ட விவாதத்திற்கு பின் பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், மகாத்மா காந்தியின் கிராமப்புற வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் போன்ற கொள்கைகளை பல்வேறு திட்டங்கள் மூலம் தங்கள் அரசு நிறைவேற்றி வருவதாக குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதிக்கு வந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதை எதிர்த்து முழக்கமிட்டனர். இந்த குழப்பத்திற்கிடையே குரல் வாக்கெடுப்பு நடத்தி மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதை எதிர்த்து டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மக்களின் வேலைவாய்ப்பு உரிமை மற்றும் கண்ணியமான வாழ்வை சிதைக்கும் வகையில் இந்த திட்டத்தை மாற்றி அமைப்பதை ஏற்க முடியாது என்று இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தெரிவித்தனர். காற்று மாசை கட்டுப்படுத்த தலைநகர் டெல்லியில் புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதன்படி BS6 தரநிலைக்கு கீழான வெளி மாநில வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. பழைய வாகனங்களை தடுத்து நிறுத்த டெல்லி எல்லைகளில் 580 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனினும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு மட்டும் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. புகை உமிழ்வு விதிச்சான்று பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான T20 போட்டி நச்சுப்புகை காரணமாக ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு காங்கிரஸ் MP சசி தரூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வட இந்தியாவில் காற்று மாசு மற்றும் பனிப்பொழிவு உச்சத்தில் இருக்கும் டிசம்பர் மாதத்தில் லக்னோ போன்ற நகரங்களில் போட்டிகளை நடத்தியது ஏன் என BCCI-யிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வீரர்களின் ஆரோக்கியம் மற்றும் ரசிகர்களின் நலனை விட வர்த்தகமே முக்கியமா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பெண் மருத்துவரின் ஹிஜாபை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இழுத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட மருத்துவர் நஸ்ரத் அரசு பணியில் சேர தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. தனது கலாச்சாரத்தின் ஒரு பகுதி நிகாப் என்று குறிப்பிட்ட நஸ்ரத் அதை முதல்வர் இழுத்தபோது அங்கிருந்து சிலர் தன்னை பார்த்து சிரித்தது அவமானமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். அன்றைய நிகழ்வை எண்ணி பார்த்தாலே தனக்கு மிகவும் அச்சமாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிலிருந்து கேரளாவின் கோழிக்கோடு நோக்கி வந்து கொண்டிருந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது. 160 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த விமானத்தில் வலதுபுற பிரதான தரையிறங்கும் கருவியிலும் டயரிலும் கோளாறு இருப்பதை விமானி கண்டறிந்ததை தொடர்ந்து கொச்சி விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. அங்கு முழு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு காலை 9:07 மணிக்கு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது.
முதன்முறையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மைக்ரோ ப்ராசசர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. துருவ் 64 என்ற பெயர் கொண்ட இந்த மைக்ரோ ப்ராசசரை மத்திய அரசின் CDOC அமைப்பு உதவியுடன் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மைக்ரோ ப்ராசசர்கள் செயல்திறன் மிகுந்த மின்னணு சாதனங்களுக்கு ஆதாரமானது என்பது குறிப்பிடத்தக்கது. மின்னணு உற்பத்தியில் இந்தியாவின் திறனை இது வெளிப்படுத்துவதோடு இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் நிலையையும் தவிர்க்க முடியும் என அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் நிர்வாகத்தை மேம்படுத்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத புதிய நடைமுறையை கடைபிடித்து வருகிறார். அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாட்டை தகுதி வாய்ந்த தனியார் நிபுணர்களை கொண்டு கண்காணிக்க அவர் ஏற்பாடு செய்துள்ளார். பல்வேறு துறைகளில் அமைச்சர்களின் செயல்பாடுகள், அதிகாரிகளின் பணிகள், அரசு திட்டங்களில் சுணக்கம், தடைக்கற்கள் போன்ற விவரங்களை கண்காணித்து அவை அரசின் கவனத்திற்கு நிபுணர்கள் உடனுக்குடன் கொண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அமைச்சர்களின் செயல்பாடும் திறன் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படுகிறது. மெஸ்ஸியின் இந்திய வருகையின் போது குட்டி யானையுடன் அவர் கால்பந்து விளையாடியது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஜாம்நகரில் உள்ள அனந்த் அம்பானியின் வந்தாரா விலங்குகள் காப்பகத்திற்கு வருகை தந்த மெஸ்ஸி அங்குள்ள ஒரு குட்டி யானையோடு கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார். மெஸ்ஸி பந்தை மெதுவாக உதைக்க அந்த பாசக்கார குட்டி யானை தனது தும்பிக்கையாலும் கால்களாலும் பந்தை லாவகமாக தட்டிவிட்டு விளையாடிய காட்சி அங்கிருந்த அனைவரையும் குதூகலிக்க செய்தது. ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒத்து ஊதுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 100 நாட்கள் வேலை உத்தரவாதம் என்று சட்டம் இருந்தபோதே மக்களுக்கு 25 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்ததாகவும் அதற்கான ஊதியத்தையும் மாத கணக்கில் விடுவிக்காமல் ஒன்றிய அரசு வஞ்சித்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஊதிய நிலுவைத் தொகையை போராடி பெற வேண்டிய அவலமே இருந்ததாகவும் தற்போது 125 நாட்கள் வேலை என்பது ஏமாற்று வேலையே என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திட்டச் செலவில் 40 விழுக்காடு தொகையை மாநிலங்கள் ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனை மாநில அரசுகளுக்கு தரப்படும் சுமை என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கு மூடு விழா நடத்துவதற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வரவேற்பு பத்திரம் வாசிப்பது பச்சை துரோகம் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உட்பட தொண்டர்கள் 2 பேர் மயங்கி விழுந்தனர். அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு பணியில் இருந்த தாவேக தொண்டர் படையைச் சேர்ந்த ஒருவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாயை நிறுத்த முயற்சிகள் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாஜ்பாயின் ஊடக ஆலோசகராக 1998 முதல் 2004 ஆண்டு வரை பணியாற்றிய அசோக் டாண்டன் அடல் நினைவுகள் என்ற பெயரில் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். வாஜ்பாயை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட பாஜக தலைமை வலியுறுத்தியதாகவும் அவருக்கு பதில் அத்வானியை பிரதமராக்க திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பிரதமராக இருப்பவர் குடியரசுத் தலைவராவது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும் என கூறி வாஜ்பாய் தவிர்த்துவிட்டதாகவும் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் பின்பே என்டிஏ கூட்டணி சார்பில் அப்துல் கலாம் நிறுத்தப்பட்டதாகவும் அசோக் டாண்டன் தெரிவித்தார். சென்னை கண்ணகி நகர் மற்றும் எழில் நகர் குடியிருப்புகளில் வசிக்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அடிப்படை வசதிகளின்றி கடும் அவதிப்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். வீடுகளுக்கு இடையே கழிவுநீர் தேங்கி இருப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு பழுதடைந்த கட்டடங்களின் மேற்கூரை இடிந்து விழுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுத்தமான குடிநீர், குப்பைகளை அகற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர். அரசு தலையிட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப துருப்பிடிச்சு எல்லாமே உடஞ்சு கிடக்கிறதுனால மேல இப்ப பாத்தீங்கன்னா 4வது மாடியில எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி கொட்டுது. அதனால அது சரி பண்ணி தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. இப்ப தண்ணி விட்டாலும் ஒழுகுது, மழை பெஞ்சாலும் ஒழுகுது. நேற்று ஃபுல்லா தண்ணி. நான் ஒரு ஆளு தான் தண்ணி தள்ளி விட்டு இருந்தேன், அவங்க அந்த சைடு தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லா தண்ணி. லைட்டா மழை பெஞ்சாலும் தண்ணி ஊத்துது, தண்ணி விட்டாலுமே தண்ணி ஊத்ததான் செய்யுது. அதே மாதிரி
சுவிட்ச் பாக்ஸுக்கு நேரம் எங்கள் வீட்டுக்கு உள்ளதான் குழந்தை 5 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை இருக்கான். அதை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. இந்த தேவையில்லாத பால்கனிலாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? பில்டிங் 10 வயசு பையன் விழுந்துட்டா 4வது மாடியிலேருந்து இந்த கம்பிலாம் எதுக்கு இருக்கு? தேவையில்லாதது. இந்த பில்டிங்கு கண்டெய்னருக்கு ட்ரம்மு தான் வீடுகளை அடைஞ்சு வச்சிருக்கிறோம். புழங்குறதுக்கே இடமும் பத்த மாட்டேங்குது. பில்டிங்கை வச்சு ஒரு ஒண்ணுமே வைக்க முடியல. புள்ளைய விழுந்துருது, சேதம் ஆகுது, பில்டிங் எல்லாம் கடன்னு ஆடுது. இப்ப சேலம் மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் மத்திய அரசின் கெம்பா திட்டத்தின் கீழ் நடப்பட்ட 12,500 மரக்கன்றுகள் தண்ணீரில் மூழ்கி வீணாகியுள்ளன. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 100 அடிக்கு மேல் நீடிப்பதால் நாவல், வேம்பு உள்ளிட்ட மரக்கன்றுகள் அழுகிவிட்டன. நீர் தேங்கும் இடங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் வனத்துறை அதிகாரிகள் பெயரளவில் மரக்கன்றுகளை நட்டதே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு மற்றும் சாரல் மழை காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. செடிகளில் அரும்புகள் மலராததால் வரத்து குறைந்து 1 கிலோ மல்லிகை 2,200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 10 கிலோ கிடைக்க வேண்டிய இடத்தில் வெறும் 500 கிராம் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். மல்லிகைப்பூ தட்டுப்பாட்டால் பிச்சி மற்றும் முல்லைப்பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. வெயிலடித்தால் மட்டுமே விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் சீறி பாய்வதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. தலையணையை பார்வையிட மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெய்வேலி கங்கை கொண்டான் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் NLC சுரங்க விரிவாக்கத்திற்காக வீடுகளை கையகப்படுத்தும் பணிக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உரிய மாற்று ஏற்பாடுகளை செய்யாமல் வெளியேற்ற முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து சிவாஜி நகர், முஸ்லிம் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் கருப்பு கொடியேற்றி மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். கேரளாவில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் மீண்டும் பரவி வருகிறது. பன்றிக் காய்ச்சல் பரவியுள்ள பாலக்காடு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பண்ணையை சுற்றியுள்ள 1 கிலோமீட்டர் பகுதி பாதிக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டு 4 பஞ்சாயத்துகளில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நோய் பரவலை தடுக்க பண்ணையில் உள்ள பன்றிகளை அழிக்கும் பணிகளில் கால்நடைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். பன்றி இறைச்சி விற்பனைக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 2626 ரயில் நிலையங்களின் மின்சார தேவை சூரிய ஒளி தகடுகள் மூலம் பூர்த்தி செய்யப்படுவதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மின் கட்டணத்தை சேமிக்க முடிகிறது என்பதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுத்தும் எரிசக்தி பயன்பாடும் குறைக்கப்படுவதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய ரயில்வேயில் 99.2 விழுக்காடு பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கடந்த 11 ஆண்டுகளில் 46,900 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இது முந்தைய 60 ஆண்டுகளில் செய்யப்பட்டதை விட 2 மடங்கு அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அடையாளங்களுள் ஒன்றும் உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றுமான தாஜ்மஹல் கடுமையான பனிப்புகை காரணமாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைந்து போனது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆக்ராவில் அதிகரித்து வரும் தொழிற்சாலை புகை மற்றும் வாகன புகையால் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் காற்றின் தர குறியீடு 195 பதிவாகியுள்ளது. இது ஆரோக்கியமற்ற நிலை என வகைமையில் அடங்கும். கர்நாடக மாநிலம் கார்வாரில் உள்ள INS கடம்பா கடற்படை தளத்தில் முதுகில் GPS கருவி பொருத்தப்பட்ட கடல் பறவை ஒன்று பிடிபட்டுள்ளது. அந்த கருவியை ஆய்வு செய்தபோது அதில் சீன அறிவியல் அகாடமி என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது அதிகாரிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது பறவைகளின் இடப்பெயர்வு குறித்த ஆய்வா அல்லது இந்திய கடற்படை தளத்தை வேவு பார்க்கும் சீன சதியா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிகாரிகள் சீன அறிவியல் அகாடமியையும் தொடர்பு கொண்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் இதே கடற்படை தளத்தை புகைப்படம் எடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சீன தொடர்புடன் பிடிபட்டுள்ள இந்த பறவை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் களைந்திட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 28 விழுக்காடு பங்களிப்பை வழங்குவதோடு சுமார் 75 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். தோல் பொருட்கள் மற்றும் காலணி ஏற்றுமதியிலும் 40 விழுக்காடு அளவுக்கு முக்கிய பங்காற்றி 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பு கருதி புதன்கிழமை தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவிகளில் நீராடி வருகின்றனர். இருப்பினும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பழைய குற்றால அருவியில் மட்டும் 2 மாதங்களாக தடை தொடர்கிறது. மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் சீறி பாய்வதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தலையணையை பார்வையிட மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள யானை கஜம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் சீறி பாய்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மழை நீடிப்பதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையினால் நெல்லையில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக பாபநாசம் அணை ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 128 அடியை எட்டியுள்ளது. மாஞ்சோலை, ஊத்து உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பலத்த மழை பதிவாகியுள்ளதால் பாதுகாப்பு கருதி களக்காடு தலையணை மற்றும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் விதித்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காவல் உயரதிகாரிகள் வீடுகளில் ஆர்டரிகளாக ஒருவர் கூட பணியில் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆர்டர்லி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு முழுமையாக பின்பற்றப்பட்டதா என நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் டிஜிபியின் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் காவல்துறை உயரதிகாரிகளின் இல்லங்களில் ஆர்டர்லிகளாக ஒருவர் கூட பணியாற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வேளாண் துறை தொடர்ந்து 2ஆம் ஆண்டாக மைனஸ் வளர்ச்சியில் சென்று கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண் துறையில் உற்பத்தி மதிப்பு 51,862 கோடியாக குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுவே கடந்த 2023-24ஆம் ஆண்டில் வேளாண் உற்பத்தி மதிப்பு 52,831 கோடியாக இருந்ததாகவும் தற்போது 1.83 விழுக்காடு வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கட்சி விரோத செயல்களில் ஈடுபடும் தங்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்று கேட்டு ஜி.கே. மணிக்கு பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த நோட்டீஸில் பாமக தலைவர் அன்புமணி மீது டெல்லி காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் அன்புமணி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் சென்னையில் கடந்த 15ஆம் தேதி பேட்டி அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்ட தங்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்பது குறித்து 1 வாரத்தில் விளக்கம் தர வேண்டும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் ஜனவரி 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு கட்சித் தலைவர் கோபால் தலைமையில் தஞ்சாவூரில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, தேர்தல் பணிகள் தொடர்பாக பொதுக்குழுவில் விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை டிடிவி தினகரனுக்கு அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகரில் வரும் ஜனவரி 24ஆம் தேதி திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் திருவண்ணாமலையில் திமுகவின் வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு நடைபெற்ற நிலையில் தென்மண்டல மாநாட்டை விருதுநகரில் நடத்த திமுக இளைஞரணி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் மத்திய மண்டல இளைஞரணி மாநாட்டை திருச்சியில் நடத்தவும் இளைஞரணி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா தொடர்ந்து நெருக்கடியை அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு முக்கிய அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களின் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என வெனிசுலாவுக்கு அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்கள் வெனிசுலாவுக்கு செல்லவும் அங்கிருந்து வெளியேறவும் டிரம்ப் தடை விதித்திருந்தார். எனினும் அமெரிக்க தடையை மீறி எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்வோம் என வெனிசுலா அதிபர் மாதுரோ கூறியுள்ளார்.
சீனாவின் ஜினான் நகரில் வெப்பநீர் விநியோக குழாய் திடீரென வெடித்ததில் பல மீட்டர் உயரத்திற்கு வெந்நீர் ஆர்ப்பரித்து வெளியேறியது. ஹைடெக் மண்டலத்தின் ஆடி மிடில் ரோடு பகுதியில் நிலத்தடியில் செல்லும் பிரம்மாண்டமான வெப்பநீர் விநியோக குழாய் திடீரென வெடித்தது. இதனால் அதிலிருந்த கடுநீர் மிகுந்த அழுத்தத்தோடு 10 மீட்டர் உயரத்திற்கு ஆகாயத்தை நோக்கி சீறி பாய்ந்தது. இதனால் அந்த சாலையில் வெள்ளம் சூழ்ந்தது. டென்மார்க்கில் உள்ள பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் புர்கா மற்றும் நிகாப் போன்ற முழு முகத்திரைகளை அணிவதற்கு தடை விதிக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே பொது இடங்களில் இந்த தடை அமலில் இருக்கும் நிலையில் வகுப்பறைகளில் முகத்தை மறைக்கும் ஆடைகளுக்கு இடமில்லை என அந்நாட்டு குடியேற்றத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான சட்ட மசோதா வரும் 2026 பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அணுசக்தி துறையில் தனியார் முதலீடுகளை அனுமதிக்கும் மசோதா மீது மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்ற போது திமுக, அதிமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அணுசக்தி துறையில் முந்தைய அரசுகளின் கொள்கைகள் குறித்து பேசுகையில் தம்பிதுரை அலைக்கற்றை விவகாரத்தில் திமுக ஊழல் செய்ததாக சாடினார். இதனால் திமுக உறுப்பினர்கள் அவைத்தலைவர் இருக்கை அருகே சென்று தம்பிதுரைக்கு கண்டனம் தெரிவித்தனர். விவாதத்திற்கு தொடர்பு இல்லாத கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்று ஹரிவன்ஷ் உறுதியளித்தார். I think the eyes have been for கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணாக்கருக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தை வரும் ஜனவரி 5ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் மாணாக்கருக்கு லேப்டாப் வழங்கி திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த லேப்டாப் வழங்கும் திட்டத்திற்காக 2000 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் லேப்டாப்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்துள்ளது. பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் மாணாக்கருக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கல்லூரி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முடக்க நினைப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது அறிக்கையில் தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக் கூடாது என்ற பாசிச பாஜகவின் எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி வருவதாக சாடியுள்ளார். தேர்தலுக்காக லேப்டாப் கொடுக்கப்படுகிறது என்பது போன்ற பொய் பிம்பத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்த முயல்வதாக கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின் 2025-26 நிதிநிலை அறிக்கையிலேயே கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அறிவிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தமிழ் புலவர் மட்டுமல்ல, சிறந்த கணினி நிபுணர் என இப்போதுதான் தெரிந்தது என சாடியுள்ள அவர் ஏஐக்கு ஏற்றவாறு அதிவேக ப்ராசசர், 6 மாத காலத்திற்கு இலவச பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ ஏஐ என அதிநவீன வசதிகளுடன் லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் லேப்டாப்கள் வழங்கப்படும் என கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின் 2019ஆம் ஆண்டிலேயே லேப்டாப் திட்டத்தை பாதியிலேயே கைவிட்டு மாணவர்களை ஏமாற்றியவர்தான் எடப்பாடி பழனிசாமி எனவும் சாடியுள்ளார். பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிதின் நபீன் சனிக்கிழமை தமிழகம் வருகிறார். சனிக்கிழமை காலை விமானம் மூலம் சென்னை வரும் அவர் திண்டிவனம் வழியாக புதுச்சேரி செல்கிறார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் நிதின் நபீன் தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் தேசிய செயல் தலைவரான பிறகு அவர் முதன்முறையாக தமிழ்நாடு வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் இடுவாய் பகுதியில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார். குப்பை மறுசுழற்சியில் முறைகேடு நடப்பதாக குற்றஞ்சாட்டிய அண்ணாமலை மக்கள் பிரச்சினைகளுக்காக போராடுபவர்களை கைது செய்யும் காவல்துறையை விமர்சித்தார். மாநகராட்சி நிர்வாகத்தின் ஊழலை எதிர்த்தும் பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் இறுதியில் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. முன்னதாக இந்த வழக்கின் விசாரணை 5வது நாளாக நடைபெற்றது. அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை எடுத்துரைத்தார். அப்போது அவர் மலையில் இருப்பது தீபத்தூண் என்பதற்கு மனுதாரர் எந்த ஆதாரத்தையும் அளிக்கவில்லை என்றும் அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதில்லை என்றும் தெரிவித்தார். மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் கூறினார். தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கை உரிமையியல் நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் மனுதாரர் பக்தர்
பக்தராக வரவில்லை என்றும் அவர் தனி நீதிபதியின் உத்தரவு மூலம் இந்த விவகாரத்தை சொத்துரிமை வழக்காக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போது நீதிபதிகள் அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபத்திற்கு குறிப்பிட்ட தூணில் தீபம் ஏற்றுவது குறித்து பரிசீலிக்க வாய்ப்புள்ளதா என்று வினவினர். இதற்கு அரசு தரப்பில் எந்த விவகாரமாக இருந்தாலும் அறநிலையத்துறைதான் இறுதி முடிவெடுக்கும் என கூறினர். மாருதி நிறுவனத்தின் புதிய ரக கார் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிகுந்த பயன் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் காரில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் படும் சிரமத்தை உணர்ந்து மாருதி நிறுவனம் சுழலும் இருக்கை வசதியை அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த கதவை திறந்தவுடன் இருக்கை வெளிப்புறமாக திரும்பி அவர்கள் அமர்ந்த பிறகு மீண்டும் நேராக சுழன்று கொள்ளும். பெங்களூரைச் சேர்ந்த ஒரு புத்தொழில் நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பம் தற்போது முதற்கட்டமாக 11 நகரங்களில் உள்ள 200க்கும் மேற்பட்ட விற்பனையகங்களில் கிடைக்கிறது. பழைய வேகன் ஆர் கார் வைத்திருப்பவர்களும் கூட 1 மணி நேரத்திற்குள் இந்த வசதியை பொருத்திக் கொள்ள முடியும். எதிர்கால பெருந்தொற்றுகளை சமாளிக்க முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குநர் டாக்டர் ராஜீவ் பால் தெரிவித்துள்ளார். புனேவில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பேசிய அவர், கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் தொழில்துறையினர் இணைந்து வைரஸ் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை உருவாக்குவது மிகவும் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். முக்கியமாக பெரும்பாலான வைரஸ் தொற்றுகள் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியதால் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய 3ஐயும் உள்ளடக்கிய ஒரே ஆரோக்கியம் என்ற அணுகுமுறை காலத்தின் கட்டாயம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள 10 லட்சம் அரசு பள்ளிகளில் 5149இல் ஒரு மாணவர் கூட இல்லை என நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. தெலங்கானா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில்தான் மாணவர்களற்ற பள்ளிகள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த கல்வியாண்டில் இந்த 2 மாநிலங்களிலும் 70 விழுக்காடு அரசு பள்ளிகளிலும் ஒரு மாணவர் கூட சேரவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. 10 அல்லது அதற்கு கீழானவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் எண்ணிக்கை 65,054 உள்ளதாகவும் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய எண்ணிக்கையை விட 24 விழுக்காடு அதிகம் என்றும் நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. நடிகர் சூர்யா தன்னுடன் இணைந்து நடித்த நடிகரின் குழந்தைக்கு தங்கச்சங்கிலியை பரிசாக வழங்கியுள்ளார். தெலுங்கு சினிமா இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா தனது 46வது படத்தில் நடித்துள்ளார். இதில் தன்னுடன் நடித்த நடிகரின் குழந்தைக்கு சூர்யா தங்கச்சங்கிலியை பரிசாக அளித்துள்ளார். சூர்யாவின் செயலால் நெகிழ்ந்து போன குழந்தையின் பெற்றோர் இது வெறும் பரிசு மட்டுமல்ல, தங்கள் குழந்தைக்கான ஊக்கம் என கூறி அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். காலையில் சீக்கிரம் எழுவது தனக்கு பிடிக்காது என நடிகை பிரியங்கா சோப்ரா தெரிவித்துள்ளார். பேட்டி ஒன்றில் அவர் தன்னால் காலையில் சீக்கிரம் எழ முடியாது என்றும், ஆனால் காலை 7 மணி வரை விழித்திருக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். ஊதியம் அளிக்கப்பட்டால் மட்டுமே காலையில் சீக்கிரம் எழுவேன் என்றும் அவர் நகைச்சுவையாக கூறியுள்ளார். அதேபோல் ஸ்கிப்பிங் செய்வது தனக்கு விருப்பமான உடற்பயிற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார்.